ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நாம கோவா சாலட் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கோவா வந்து 2 எடுத்துருக்கோம் பிக் சைஸில். ஸோ அதை நம்ம இப்போது கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து என்னோடய மம்மிக்கெலாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இந்த மாதிரி சாலட் பண்ணால் பிடிக்கும். பட் எனக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டைப்பில் தான் பிடிக்கும். ஸோ நம்ம எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி லாங் சைஸில் இருக்கும், ஸோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மார்னிங் வந்து கோவா சாலட் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து குட் ஃபார் ஹெல்த். ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டைப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டைப்பில் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக வச்சிடலாம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 11 o'clock வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், கட் ஃப்ரூட்ஸை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம லாங் சைஸில் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட் மீன்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி 1/3 ஆக்கிடலாம். ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து சாப்பிடும் போதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம குட்டி குட்டி பீஸாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி லாங் பீசஸாக போட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ கொய்யாப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்ச்சத்து அதிகம் கொண்ட கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி, ஏ, இ போன்ற சத்துக்கள், அமிலம், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாது சத்துக்களும் உள்ளன. நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் மலச்சிக்கலுக்கு எளிய தீர்வை தருகிறது. ஒரே நாளில் தொப்பையை குறைக்கும் தன்மையை உண்டது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் தொப்பை இருக்கோ அவங்களாம் நீங்கள் வந்து கொய்யாப்பழம் சாலடை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் ஒரு கொய்யா எடுத்துக்கொண்டால் என்ன பயன் தெரியுமா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் பி, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து ஆகியவை உள்ளன. ஸோ வந்து டெய்லி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு தணிந்து குளிர்ச்சி அடையும். ஸோ நம்ம இப்போது சாலட் பண்ணுறதுக்கு சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு வேணும்னா இதை போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஸ்பைஸியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த பவுலில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதுலேருந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கரெக்டான வந்து சாலட் வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுலில் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து கோவா சாலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாவ் எ குட் டே டு ஆல். நம்ம அதர் ஃப்ரூட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது கொய்யா பழத்தில் வந்து சுகர் லெவல் வந்து கம்மியாகவே இருக்குது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டெய்லி வந்து கொய்யாப்பழம் சாலட் எடுத்துக்கலாம். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். See you at next video.